அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். அஹ் போன கடந்த எங்கட கலந்துரையாடலின் ஒரு தொடர்ச்சியாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க இருக்கிற தலையங்கம் அஹ் 5 வயது வரை குழந்தைகளின் மூளை வளர்ச்சி இந்த படிநிலைகள். அதிலேயும் குறிப்பாக அவர்கள் கர்ப்ப காலத்தில இருந்து ஒரு 5 வயது வரைக்கும் வர்றதுக்கான அவங்களது மூளை வளர்ச்சியில இருக்கிற அங்கங்களை தான் நாங்க பார்க்க போறோம். அதுக்காக எங்களுக்கு இன்னைக்கு வளவாளராக வந்திருக்கிறவர் வைத்தியர் நிலானி ஜெயஸ்ரீ. அவரை பற்றி நாங்கள் குறிப்பிடலாம்னு சொன்னா, நிலானி தற்போது லண்டனில 1ஆம் ஆண்டு குழந்தை மருத்துவ பயிற்சியாளராக இருக்கிறார். அவர் சென்ட் ஆண்ட்ரூ பல்கலைக்கழகம் மற்றும் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில இளமானி பட்டப்படிப்பை முடித்திருக்கிறார். குழந்தைகளுக்கான நோய் தடுப்பு சிகிச்சை மற்றும் குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவுகளில அவரது ஆர்வம் இருக்குது. அதோடு மட்டுமில்லாமல் அவர் கடுமையான நோய்கள், மிகவுமே மோசமான நிலையில இருக்கிற நோய்களின் பல்வேறுபட்ட நிலைகளில இருக்கிற சிறுவர்கள், அவர்களது பெற்றோர்களின் அனுபவங்களையும் அதன் விளைவுகளையுமே மேம்படுத்துறதுக்கான விடயங்களை செய்யறதுல மிகவுமே ஆர்வமாக இருக்கிறார். எங்களோட இன்றைய தலையங்கம் நாங்க பார்க்க போறது மீண்டும் ஒரு முறை குழந்தைகள் 5 வயது வரைக்கும் அவர்களது மூளை வளர்ச்சி என்பது எவ்வாறான பரிமாணங்களையும் படிநிலைகளையும் கொண்டிருக்கிற தொடர்பான ஒரு விரிவான விளக்கம். இதுல நிறைய பேர் இருக்கிறார்கள், முன்பள்ளி ஆசிரியர்களும் அதோடு பெற்றோர்களும் இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த விஷயங்களை மீண்டும் ஒரு முறை அறிய தர்றதுக்கும் புதிதாக பல விஷயங்களை பெற்றுக்கொள்றதுக்கும் உறுதுணையாக இருக்கும்னு நாங்க நம்புறோம். தொடர்ந்து இது போல இருக்கிற விடயங்கள் தொடர்பாக நாங்கள் ஆழமாக கலந்துரையாடுறதுக்கு இருக்கிறோம். இந்த பிரசன்டேஷன் ஒரு 20 to 25 நிமிடம் இருக்கும். அதுக்கு பிறகு வைத்தியர் நிலானி ஜெயஸ்ரீ அவர்கள்ட்ட உங்களுக்கு கேள்விகள் இருந்தா நீங்க கேட்கக்கூடிய மாதிரி இருக்கு. டாக்டர் நிலானி, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணதை ஸ்டாப் பண்றேன், நீங்க ஷேர் பண்ணுங்க. ஓகே, பர்ஃபெக்ட். ஹாய் எல்லாரும், என் பேர் நிலானி. நான் இன்றைக்கு நான் ட்ரை பண்ணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ப்ரெசன்டேஷனை. அண்ட் தமிழ் கொஞ்சம் எப்படி மன்னிச்சுங்க, நான் இந்த ட்ரை பண்றேன். நான் இன்றைக்கு டைப் வந்திருக்கு எல்லாரும். நான் இன்றைக்கு உங்களுக்கு பிள்ளைகள் இந்த பிரெயின் டெவலப்மெண்ட் ஒரு 5 வயசுல மட்டும் நான் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட் நடக்குமெண்ட் நான் கூடுதலா research and scientific evidence தொடர்பான காம்களை பற்றி தான் நான் கதைக்க போறேன். And particularly early childhood years பண்ணேன். ஹலோ, கொஞ்சம் குறுக்குறதுக்கு மன்னிக்கணும் ப்ளீஸ், சாரி. கொஞ்சம் நீங்க ஸ்பீடா போறீங்க, மெட்டாக்களுக்கு விளங்குதோ தெரியல, எனக்கு கொஞ்சம் கிளியர் இல்லாம இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக்கினா நல்லா இருக்கும். இருக்கா சிந்துயா, நீங்க இருக்கா சொல்லுங்க இருக்கா. எனக்கு கிளியரா இருக்கு. வேற யாராவதுக்கு இதே மாதிரி இருக்கா உங்களுக்கு? சவுண்ட் பிரேக் பண்ணி வருது. ஓகே, கொஞ்சம் ஸ்லோவா சொன்னா ஓகேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்லோவாக்கே கொஞ்சம். ஓகே, கொஞ்சம் மெதுவா கலக்கிறேன். சாரி. இல்ல இல்ல, இட்ஸ் ஓகே, பிரச்சனை இல்ல. கொஞ்சம் மைக்க க்ளோஸா வச்சு கதைக்க தொடங்கினீங்கன்னா ஓகே. எனக்கு ஓகே தான் இருக்கு. ஆனா மெட்டாக்களுக்கு சில வேளை பிரேக் ஆகுது போல இருக்கு. அதை பார்த்தா சரி. திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாமா? Yes, sure. So sorry, நான் கொஞ்சம் ஸ்லோவா கதைக்க ட்ரை பண்றேன். So இன்றைக்கு நான் பிள்ளைகள பிரெயின் டெவலப்மெண்ட் 5 வயசு மட்டும் பற்றி நான் கதைக்க போறேன். நான் பொதுவா like research and scientific based evidence வச்சு பாவிச்சுதான் நான் கதைக்க போறேன் இன்றைக்கு. And எப்படி அது கூடுதல் அந்த early childhood years பண்ணணும்னு பார்க்க போறேன். In the critical period, in the early years, so critical என்றது நான் கதைக்க போறேன் உங்களோட. அண்ட் எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை பாவிச்சு நாங்கள் பிள்ளைகள் டெவலப்மெண்ட் சப்போர்ட் பண்ணலாம் பற்றி கதைப்பேன். என்ன பிரெயின் டெவலப்மெண்ட் எஃபெக்ட் பண்ண. ஸோ பிரெயினல் பிள்ளைகள் டைம் அந்த டைம் பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முதல்ல அவன் அம்மா அந்த வயிற்றுல இருக்கையே அவன் பிரெயின் டெவலப்மெண்ட் ஸ்ட்ராங்க. நாங்கள் இது நான் 3 ஸ்டேஜஸ்க்குள்ள நான் செப்பரேட் பண்ண போறேன்.
இது வந்து அந்த ப்ரீநேட்டல் பீரியட், பெரிநேட்டல் பீரியட் அண்ட் போஸ்ட்நேட்டல் பீரியடை பற்றி சொல்வேன். ஸோ ப்ரீநேட்டல் பீரியட் வந்து எவ்ரிதிங் அப் டு அந்த கன்செப்ஷன்ல இருந்து அந்த பிள்ளை அந்த அம்மாண்ட வயிற்றுல இருக்கிறதுல இருந்து அவை பிறக்கிறதுக்கு மட்டும். பெரிநேட்டல் பீரியட் வந்து அந்த பேர்த்தை வந்து சுத்தி இருக்கிற நேரம். ஸோ ஜஸ்ட் பிஃபோர் அந்த பேர்த் நேரம், ஜஸ்ட் ஆஃப்டர். அண்ட் தென் போஸ்ட்நேட்டல் பீரியட் வந்து அந்த பிள்ளை பிறந்தாப்ப பிறகு அந்த நேரம். only வந்து இந்த கடைசி kind of 40 to 50 yearsல தான் எங்களுக்கு ஒரு கூட better understanding வந்திருக்குது அந்த பிள்ளைன்ற பிரெயின் டெவலப்மெண்ட் பற்றி. அண்ட் எப்படி இது வந்து ஒரு பிள்ளைன்ற பிஹேவியரை வந்து அஃபெக்ட் பண்ணும். இந்த ரீசர்ச் வந்து ஹியூமன்ஸ்லயும் இருந்திருக்கு, ஒரு அனிமல்ஸும் வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை பற்றி தான் நான் கொஞ்சம் கூட எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நான் முதல் சொன்ன மாதிரி அந்த ப்ரீநேட்டல் பீரியட் வந்து பர்த் மட்டும். இந்த பீரியட்ல தான் அந்த பிரெயின் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணுவேன். இது மெயின்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை பிள்ளைல இந்த ஜெனட்டிக்ஸ். இது வந்து அவன் அம்மா அண்ட் அப்பா பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இந்த ஜெனட்டிக்ஸ் as well as கொஞ்சம் environmental factors affect பண்ணும். அந்த அம்மாண்ட ஹெல்த்தும் very important. அவன் அந்த அம்மா இருக்கிற environmental conditions, அதை என்ன மாதிரி environmentல இருக்கிறா அவன் ஹெல்த் எஃபெக்ட் பண்ணும். also அம்மா சாப்பிட்ட சாப்பாடு, அம்மாவோட நியூட்ரிஷன் also வந்து பிள்ளைங்க பிரெயின் டெவலப்மெண்ட் எஃபெக்ட் பண்ணும். ஸோ early brain development இருந்துதான் அவன் அந்த foundation from which further brain development நடக்கும். So even on the first week of life, அவை வந்து அம்மான் வயிற்று கேட்க first week fetal life இருந்தா அந்த embryo வந்து different layers-ஆ இருக்கும். இந்த லேயர்ஸ் நான் இந்த ஸ்லைட்ல தெரியுது. அந்த லேயர்ஸ் இந்த பேர் எக்டோடர்ம், மீசோடர்ம், எண்டோடர்ம். இந்த டிஃப்ரெண்ட் லேயர்ஸ்ல இருந்து தான் பிள்ளைங்க ஹோல் பாடி டெவலப் பண்ணும். அந்த பிரெயின் வந்து இந்த எக்டோடர்ம்ஸ், அந்த வெளியில இருக்கிற லேயர்ல இருந்து தான் இந்த பிரெயின் டெவலப் பண்ணும். அண்ட் இது வந்து ஒரு ப்ராசஸ், நியூரலேஷன் என்ற ஒரு ப்ராசஸ் நடக்குது. அந்த ப்ராசஸுக்குள்ளால ஒரு நியூரோ டியூப் வந்து டெவலப் பண்ணும். இந்த நியூரோ டியூப்ல இருக்கிற செல்ஸ் தான் அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து டெவலப் பண்ணும். அந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அந்த பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கோர்ட் and then also வந்து வேறு செல்ஸும் இந்த நர்வ் செல்ஸ் ஒர்க் பண்ண முடியும். இந்த ஸ்ட்ரக்சர் கூட அந்த பிள்ளை வளர வளர்ச்சியில கூட டிஃபரன்ஷியேட் பண்ணி உங்களுக்கு வந்து ஃபோர் பிரெயின், மிட் பிரெயின் அண்ட் ஹைண்ட் பிரெயின் என்று டெவலப் பண்ண அந்த பிள்ளைன்ற பிரெயின் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அந்த ஹோல் ஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணும். இந்த செல்ஸ், இந்த நியூரோ டியூப்ல இந்த வார செல்ஸ் அந்த டெவலப் பண்ணி போக கூட கூட நர்வ் செல்ஸ் டெவலப் பண்ணும். இந்த நர்வ் செல்ஸ் வந்து கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணும். ஒரு நர்வ் செல் ஒரு நர்வ் செல்லுக்கு கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணும். இந்த கனெக்ஷன் பேர் வந்து சைன். இந்த சைன் ஆக்சிஸ் வந்து டெவலப் பண்ணும். அந்த அம்மா ஒரு 6 months ப்ரெக்னென்ட் ஆனது. பிரெயின் இதுல வந்து different kind of synapse connection நடக்கும். And depending on which part of the brain, so for example, on the visual cortex, so பிள்ளைங்க பார்வை பண்ண இடத்துல இருந்து அது வந்து generally 4th monthல இருந்து develop ஆகும். And so இது depending on என்ன specific function is on the part of the brain, the different connections form பண்ணும். So in the end product வந்து is like what we know as the newborn brain. And in the pediatric, they have connected nerve cells இருக்கு மனசுல, even more so than ஒரு adult brain. ஆனால் என்ன நடக்கும் என்றால் இந்த பிள்ளைன்ற எக்ஸ்பீரியன்ஸ்னால இந்த பிரெயின் வந்து ஒரு ப்ராசஸ் undergo பண்ணும். அந்த ப்ராசஸ் இந்த பேர் ப்ரூனிங். இந்த ப்ரூனிங் ப்ராசஸ் வந்து என்னென்றால் அந்த பிரெயின் ஃபைண்ட் ஆகும். ஸோ அதுக்கு தேவையில்லாத நர்வ் செல்ஸ் எல்லாம் வந்து அழிந்து போயிடும். ஸோ நாங்கள் நினைக்கிறோம் ஒரு 40 to 60% of இந்த நர்வ் செல்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் அந்த நர்வ்ஸ்ல கூட அழிந்து போயிடும். அந்த நமக்கு தேவையான நர்வ் செல்ஸ் மிச்சம் தான் இருக்கும். நான் கிடைக்க போறதுப்பா மெட்டானோ நியூட்ரிஷன். இது வந்து அந்த அம்மா அந்த குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஆஃப் அந்த டயட்ரி இன்டேக் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பிள்ளைக்கு. ஸோ ஒரு அம்மாண்ட நியூட்ரிஷன் இம்பார்ட்டன்ட் அவன் ஓன் ஹெல்த்தை பார்க்கறதுக்கு, பட் ஆல்சோ
to make sure அந்த பிள்ளையும் well nourishment. So அந்த முதல் 6 மாசத்துல நாங்கள் யூகேல ரெக்கமெண்ட் பண்றாங்க அந்த அந்த அம்மா வந்து 2000 calories வந்து சாப்பிட்டுருக்கு. அது வந்து மாறுது. So basically அந்த first monthல வேண்டிய intake கூட்ட தேவையில்லை. And in the second half of pregnancy-ல நாங்க சஜஸ்ட் பண்றாங்க உங்களோட நியூட்ரிஷனல் இன்டேக்ல ஒரு 200 calories ஆன கூப்பிட்டுருக்கு. இந்த நம்பர் கொஞ்சம் வேரி பண்ணும் டிபெண்டன்ட் அந்த அம்மாண்ட வயசு, அவன் வெயிட், அவன் ஹைட், அவன் எவ்வளவு எக்ஸசைஸ் செய்யறவா, இது கொஞ்சம் மாறும். பார்க்க ஒரு 200 calories. இந்த பிரெக்னன்ட் அம்மாக்களுக்கு வந்து வந்து அவன் வெயிட் கூடாது. என்ன ரிஸ்க் என்றால் அந்த பிள்ளைகள் வந்து சின்ன காப்பினேன். நாங்கள் இதை வந்து ஸ்மூத் ஜெஸ்டேஷனல் ஏஜ் பிள்ளைகள் சொல்றாங்க. அவன் மீனிங் வந்து அவன் அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட வெயிட் இருக்க வேணும். அதை இல்லை என்றால் நாங்கள் சின்ன பேபி என்று சொல்றாங்க. அண்ட் இந்த பேபிஸுக்கு வந்து கூட சான்ஸ் வாரது வேறு வாரது அண்ட் ஈவன் கூட இன்க்ரீஸ் சான்ஸ் அதை வந்து சாகுது. சில individual vitamin deficiencies வந்து particularly brain development affect பண்ணும். இதுல ஒரு மெயின் ஒன் வந்து folic acid. ஸோ நாங்கள் வந்து யூகேல சொல்றாங்க ஒவ்வொரு அம்மாக்கும் அவை வந்து ஒரு பிள்ளை வந்து கன்சீவ் பண்ண ட்ரை பண்ணினோம் என்றால் அந்த முதல் 1 month முதலே வந்து அந்த folic acid supplement ஒரு low dose எடுக்க சொல்லி and then அது வந்து first trimester மட்டும் எடுக்க. ஸோ அந்த மெயின் kind of brain development நடக்குது. also வந்து அவைக்கு வந்து அவன் ஃபேமிலிக்கு அவன் அம்மா அப்பாக்கோ இல்லாட்டி அவன் டைரக்ட் ஃபேமிலிக்கு அதுவும் வந்து பிரெயின் ப்ராப்ளம் ஸ்பைன் வேற வேற கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்படி இருந்தால் நாங்க சொல்றது அது வந்து ஒரு 5 years எடுக்கிறதுக்கு இந்த மருந்துல அந்த பிள்ளைங்க பிரெயின் டெவலப்மெண்ட் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எங்களுக்கு வந்து என்ன தெரியும் malnutrition பற்றி. ஸோ ஒரு பெரிய ஸ்டடி நடந்தது in the Netherlands in 1944. இது வந்து பார்த்துதான் அம்மா வந்து severely malnourished அம்மாவால பார்த்துட்டேன். And basically இந்த நேரத்துல வந்து there was German occupation நெதர்லாண்ட்ஸ்ல. அப்ப அதனால பயங்கர food shortages இருந்தது. இந்த நேரத்துல வந்து இந்த அம்மாள் வந்து only 400 to 800 calories சாப்பிடுவார் over sort of a 5-6 month period. And இந்த பிள்ளைல வந்து என்ன வந்தால் கூட heart disease, diabetes and வருத்தங்கள் இருந்தது இந்த பிள்ளைகளுக்குள்ள. முதல் நினைச்சு வந்து பிரெயின் டெவலப்மெண்ட் காக்னிஷனும் வந்து சக்சஸ் இல்லையாங்க. ஆனால் வந்து பார்க்க இந்த ஸ்டடியில வந்து இந்த பிள்ளைகள் வந்து லைக் 50 வயசுக்கு வரைக்கும் அவை கம்பேர் பண்ணிக்க வந்து அவன் லைக் கவுண்டர் பார்ட்ஸ் வேற ஆக்கள் அவன் அம்மா malnourished இருக்கல வடிவா சாப்பிட்டாக்கள் பார்க்க வந்து அவை பார்த்து வந்து இந்த ஆக்களுக்கு higher risk of cognitive decline. என்றால் அவன் decline வந்து was much more வந்து வேற ஆக்கள் கம்பேர் பண்ணிக்க. And இது வந்து also வந்து replicated in my studies. So animal studiesல இந்த same thing நான் பார்க்கிறேன். எங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல என்ன மாதிரி பிரச்சனை வந்து கூடுதலா வந்து overnourishment. என்றால் அம்மா வந்து கூட சாப்பிட்டீங்க பிரெக்னன்சில. And இந்த பிரச்சனை அதுக்கு maternal obesity and gestational diabetes வந்து டெவலப் பண்ணினேன். இதுல என்ன பிரச்சனை இதுவும் also வந்து neurotube defects, brain development, neuropsychiatric like பிரச்சனைகள் such as attention deficit hyperactivity disorder and autism spectrum disorder. So ADHD, ASD நாங்க சொல்ற பிரச்சனைகள் வந்து கூட சான்ஸ் இருக்கு இந்த அம்மாள் வந்து gestational diabetes இருந்தால் or maternal obesity இருந்தால். என்ன மாதிரி பிரச்சனை வந்து kind of nutrition பார்க்க வந்து alcohol intake வந்து fetal brain development affect பண்ணு. இது வந்து alcohol intake பண்ணினால் அம்மாகள் அவன் பிள்ளைகளுக்கு கூட சான்ஸ் இருக்கு அவன் பிரெயின் வந்து வடிவா டெவலப் பண்ணாது என்றால் அவன் பிரெயின் செல்ஸ்ல வந்து செல்ஸ் ஆகும் அவன் பிரெயின் வால்யூம் குறைவா இருக்கும் பிள்ளைகள் இந்த பிரெயின் சின்னனா இருக்கு அண்ட் ஊசை வந்து அந்த ஜெனரல் பிரெயின் ஸ்ட்ரக்சர் பண்ண. ஸோ நாங்க சொல்றாங்க பிரெக்னன்சில வந்து there's no safe quantity of alcohol அந்த அம்மா குடிக்கிறதுக்கு. இப்ப வந்து கூடுதலா வந்து கொஞ்சம் எவிடன்ஸும் இருக்குது அண்ட் இப்ப ரீசர்ச் நடந்து கொண்டு இருக்குது about அந்த பிள்ளைங்க அப்பா அந்த alcohol use. So அந்த conception நேரம் வந்து அப்பா alcohol வந்து குடித்தால் evidence பார்த்து வந்து for example IVF அவன் successful குறைவு also வந்து
இப்போ கொஞ்சம் ரீசர்ச் நடக்குது about even spontaneous conceptionக்குள்ளால வந்து எதுவும் பிரச்சனைகள் வரலாமோ அந்த பிள்ளைக்கு அந்த அப்பா வந்து alcohol பாவிக்கலாம் அந்த conception நேரம். So maternal health பார்க்க வந்து there's physical health இருக்குது but also mental health factors இருக்குது. So physical health பார்க்க there's some evidence காட்டுறதுக்கு so ஒரு pregnant அம்மா வந்து infection இருந்தா அவ வந்து கூட inflammatory response அவ mount பண்ணுவா அவன் body வந்து ஒரு கூட response இருக்கும் ஒரு non-pregnant person compare பண்ணிக்க. And we also know வந்து infections வந்து Zika, Rubella, cytomegalovirus, herpes virus இதெல்லாம் வந்து fetal brain development affect பண்ணலாம். So Zika virus particularly on the first and second trimesterல வந்து உங்களுக்கு அந்த அம்மாக்கு infection வந்தால் அது வந்து nerve cells target பண்ணி அந்த fetal brain development affect பண்ணலாம். இது வந்து problems such as microcephaly and ஒரு சின்ன brain or rubella infection வந்தால் அந்த பிள்ளைக்கு சான்ஸ் இருக்கு cerebral palsy and ஒரு motor movement disorder and வரலாம் அந்த பிள்ளைக்கு. So a Danish study நடந்தது between 1980 and 2005 and இது காட்டினது வந்து அம்மாள் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நல்ல வருத்தமா இருந்த ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணியிருந்தால் தென் வந்து சில நேரம் இந்த பிள்ளைகளுக்கு வந்து கூட சான்ஸ் இருந்தது development of neuropsychiatric conditions இதுல வந்து autism spectrum disorder. இது வந்து இன்ஃப்ளூயன்ஸாலும் அந்த ஸ்டடியில வந்து அம்மாஸ் with influenza as well as bacterial infections இருந்திருந்தால் அவைக்கு வந்து கூட சான்ஸ் இருந்திருக்குது. Importantly ஆனத்தில் இதுல பார்க்கறதுக்கு வந்து இது வந்து observational studies. ஏனென்றால் இது வந்து not the gold standard for ஒரு clinical investigation or research செய்யக்க. ஏனென்றால் ethically வந்து நீங்கள் ஒரு அம்மா வந்து வேணுமென்ற ஒரு இன்ஃபெக்ஷன் அவருக்கு கொடுத்து நீங்கள் இந்த ட்ரையலுக்கு இந்த எங்களோட ரீசர்ச்சுக்கு செய்யலாத. ஸோ நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணலாத வேற வேரியபிள்ஸுக்கு. For example, அந்த அம்மாண்ட genetics, அந்த அம்மாண்ட socio-economic factors, அவன் access to healthcare எல்லாம் நாங்கள் அதுக்கெல்லாம் control பண்ணலாது. இந்த study just looked up and the அம்mas which already had these infections and now இந்த பிள்ளைகளுக்கு நடக்குது. So அம்மாண்ட mental health, again, another big factor in the பிள்ளைகள் in the brain development. So studies காட்டுது வந்து அம்மாண்ட mental health நல்லா இருந்தால் then வந்து இந்த பிள்ளைகளுக்கும் better and more positive cognitive abilities இருக்கும். So உண்மையா வந்து it's difficult to measure வந்து ஒரு அம்மா pregnant இருக்க அந்த prenatal stress levels வந்து measure பண்ணுறது it's quite difficult. And வந்து அந்த effects of அந்த stress அந்த system measure பண்ணுறதுக்கும் கஷ்டமா இருக்கு. However, என்ன வந்து ஒரு study என்னென்றால் அது வந்து large scale environmental things நாங்கள் பார்த்து கொஞ்சம் study பண்ணலாம். So for example, in 1998ல வந்து ஒரு great ice storm நடந்தது Quebecல. இது வந்து Canadian historyல ஒரு பெரிய natural disaster. And in the great ice storm வந்து basically ஒரு early நாள் periodல eastern Ontarioல freezing rain இருந்தது. And இதால வந்து power இருக்கல கணக்காக்கம் எலக்ட்ரிசிட்டி இருக்கல பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணினது. ஆல்சோ செத்துவ ஒரு 600,000 people எல்லாம் எவாக்குவேட் பண்ணிருக்காங்க இந்த நேரத்துல. இது வந்து வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் நேரம். ஒரு அம்மா பிரெக்னென்டா இருந்தால் அவருக்கு வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்திருக்கு. அண்ட் இந்த ஸ்டடி என்ன காட்டினது என்றால் இந்த அம்மாளுக்கு பிறந்த பிள்ளைகள் வந்து பேசிக்கலி அவைக்கு வந்து lower cognitive and language abilities இருந்தது compared to their counterparts. அவன் வேற பிள்ளைகளை பார்க்க 5 வயசு மட்டும் அந்த பிள்ளைகளோட இந்த பிள்ளைகளை கம்பேர் பண்ணிக்க அவன் லாங்குவேஜ் டெவலப்மெண்ட் அண்ட் காக்னிட்டிவ் அபிலிட்டிஸ் வந்து ஒவ்வொரு இதை பேசிக்கலி என்ன சஜஸ்ட் பண்ணுது என்றால் ஒரு அம்மா பிரெக்னென்டா இருக்க அவ வந்து வெரி ஸ்ட்ரெஸ்ட் என்றால் தென் அவன் பிள்ளைகளுக்கும் அவன் லேட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு பாதிக்கப்படலாம் என்று. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து லைக் பெரினேட்டல் பீரியடை பற்றி கொஞ்சம் கதைக்க போறேன். ஸோ இது வந்து தி events around அந்த பிள்ளைன்ற birth and right around the delivery நேரம் as well. ஸோ வந்து கணக்கு சாமங்கள் நடக்கலாம் around birth. பட் மெயினாக நான் பார்க்க போறேன் என்ன பிரெயினுக்கு என்ன இன்சல்ட் வரலாம்.
So one of the main things என்ன நடக்கலாம் வந்து லேபர் நேரம் பிள்ளை பிராக்டிக்க அந்த பிள்ளைக்கு இருக்கிற ஆக்சிஜன் சப்ளை குறையலாம் for any reason. For example, அந்த umbilical cord அந்த அம்மாலின் வர சென்டர் அந்த பிள்ளை இந்த நெக்ல சுத்தி இருக்கலாம், அந்த பிள்ளை வந்து ஸ்ட்ரெஸ் ஆகலாம், அந்த டெலிவரி நேரம் டெலிவர் பண்ணிக்க அந்த பிள்ளை ஸ்ட்ரெஸ் ஆகலாம். So lots of different things can happen. And இது நடந்தால் வந்து பிள்ளைக்கு இருக்கிற ஆக்சிஜன் சப்ளை வந்து காம்ப்ரமைஸ் ஆகலாம். அந்த ஆக்சிஜன் சப்ளை காம்ப்ரமைஸ் ஆகினால் தென் அந்த பிள்ளைன்ற பிரெயினுக்கு டேமேஜ் பண்ணலாம் as well. இன்னும் ஒரு பிரச்சனை வந்து இந்த பிள்ளை வந்து premature பிறந்தால், ஸோ நாங்கள் நார்மலாக சொல்றது லைக் டேம் பிள்ளை என்றால் 37 வீக்ஸுக்கு பிறக்கிறது, அதுக்கு முதல் பிறந்தால் தென் வந்து இந்த பிள்ளைன்ற பிரெயின் இஸ் மோர் அண்டர் டெவலப்ட். இது வந்து can have effect in the brain development, but also வேற organ systems வந்து பாதிக்கப்படலாம். So evidence காட்டுது வந்து ஒரு பிள்ளை premature வந்தால் then கூட சான்ஸ் இருக்குது அவைக்கு long term intellectual disability, கூட சான்ஸ் conditions like அந்த cerebral palsy என்று நாங்கள் சொல்லினாங்களா, அந்த motor development, autism disorder, அவைக்கு language problems, and also வந்து emotional regulationக்கும் கஷ்டமா இருக்கலாம். Even the other reason வந்து for some of these problems என்னென்றால் ஒரு baby premature பிறக்க அவன் the brain and the blood vessels வந்து இன்னும் mature ஆகல. So கூட chances இந்த பிள்ளை இந்த brain அந்த vessels வந்து burst பண்ணி bleed பண்ணி அந்த brainக்கு damage பண்ணுது. And இது வந்து long term developmental and cognitive delays cause பண்ணலாம். Also வந்து இந்த பிள்ளைகள் வந்து premature பிறக்க அவிடம் வந்து ஒரு neonatal ஒரு intensive care ஒரு ஹாஸ்பிட்டல் வைரஸ்ல இருக்கணும். உண்மையா வந்து இந்த பிள்ளைகள் அந்த நேரத்துல வந்து அவன் அம்மா அந்த வயிற்றுல இருந்திருக்கணும், இந்த intrauterine environment. ஸோ வெளியில இருக்க அந்த வெளியில இருக்கிற சத்தங்கள், நோய்ஸ், அந்த லைட் எல்லாம் இந்த பிள்ளைக்கு அவன் பிரெயினுக்கு ஸ்ட்ரெஸ் கோஸ் பண்ண. அண்ட் இது எல்லாம் வந்து லாங் டேர்ம் இருக்கும் அவன் நியூரோ டெவலப்மெண்ட்ல. அடுத்ததா நான் வந்து இப்ப கொஞ்சம் பேர்சனல் பற்றி சொல்லுவேன். So இந்த பிள்ளைகள் பிறந்தோன்னா நம்ம முதல் சொன்னா they're born with more nerve cells. அவைக்கு தேவையை விட கூட nerve cells born பண்ணுவினர். And then வந்து அவன் எக்ஸ்பீரியன்ஸை பார்த்து இந்த nerve cells வந்து தேவையில்லாத nerve cells வந்து eliminated. And இந்த process வந்து called pruning. So இந்த கிராஃப்ல நாங்கள் பார்த்தால் அந்த x-axis காட்டுது ஒரு ஆளோட வயசு, and y-axis காட்டுது basically எவ்வளவு எஃபர்ட் தேவை வந்து அந்த ஆள் மாறுறதுக்கு, அவன் பிரெயின்ல வந்து ஃபங்க்ஷன்ஸ் மாறுறதுக்கு. இந்த கிராஃப் பார்த்தால் ஒரு ஆளோட வயசு கூட அவன் அந்த எஃபர்ட் லெவல் கூடுது, அவை வந்து எதை மாற்ற போயிடும் அவன் பிரெயின்ல. அதோட மீனிங் வந்து இட்ஸ் நாட் இம்பாசிபிள் நீங்கள் மாறுறதுக்கு, நீங்கள் வயசு போக however நீங்கள் கூட எஃபர்ட் போடணும் ஒரு சாமான மாற்றுறதுக்கு உங்க பிரெயினில். அதாவது எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் probably as well. நாங்கள் சொல்லுவோம் யாரும் வயசுக்கு நாட்கள் அவை stuck in their ways and அவை வந்து மாற்றுறது சரியான கஷ்டம் என்று வேலைக்கு போக, and அது வந்து எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயே தெரியும். So in the synapse pruning வந்து largely experience driven. So தேவையில்லாத synapses வந்து eliminated and அந்த experience-க்குள்ள reinforce பண்ண synapse வந்து வச்சிருக்கிறோம். இது வந்து important ஏனென்றால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் அவன் என்வாயர்மெண்ட்டுக்கு அடாப்ட் பண்ண வேணும். ஸோ அந்த அடாப்ட் பண்ணி அவ எப்படி வந்து ஒரு என்வாயர்மெண்ட்ல த்ரைவ் பண்ணுறதுக்கு அவன் பிரெயின் அவைக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பிரெயின் வந்து undergo pruning at different stages, and அது வந்து dependent on which part of the brain is dependent on when that pruning process takes place. Still areas undergo pruning even up until adolescence. For example, வந்து emotional regulation, inhibition control and இது வந்து adolescence மட்டும் develop பண்ணிக்கொண்டே இருக்கு. So ஒரு பிள்ளைண்ட a big part of a பிள்ளைண்ட experience is the caregiving. அந்த பிள்ளை அவை யார் அவைய பார்க்கணும் and எப்படி அந்த caregivers அவைய பார்க்கணும் என்று இது ஒரு big part of அந்த அவைய brain development. அந்த caregiving in definition வந்து differ பண்ணும் across different cultures. ஆனால் studies காட்டிருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு responsive caregiver என்றால் இதன் மீனிங் என்னென்றால்
ஸோ ஒரு பிள்ளை வந்து ஒரு சாமான் செய்ய நீங்கள் அது வந்து அவைக்கு அப்ரோப்ரியேட்டா அவை செய்யற சாமானுக்கு நீங்க அப்ரோப்ரியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணினாலும் பாசிட்டிவ் வழியில இது வந்து பிள்ளைங்க பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு பாசிட்டிவா பண்ணு. ஸோ அந்த பிள்ளை வந்து இதை வந்து அவை சொல்ற சாமான்கள் அவை வேர்பலா சொல்ற சாமானோ ஈவன் அவை இந்த நான் வேர்பல் ஆக்ஷன்ஸுக்குள்ளால நீங்க வந்து ஒரு 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 இமீடியட்டா ஒரு டைம்லி மேனர்ல ஒரு சென்சிட்டிவா அப்ரோப்ரியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணினால் இது வந்து பிள்ளைக்கு நல்லது. ஸோ இந்த ஸ்டடி பை லேபர் அதாவது போன வருஷம் வந்து இந்த ஸ்டடி நடந்தது. இது வந்து ஒரு 130 studies பார்த்தது between 1982 and 2024. And in studies globally, globally include பண்ண studies. So அதுக்கு இருந்தது variations, socio-economic status, cultural variations, geographical locations as well. And இது வந்து அந்த சில 3 கிழமையிலிருந்து 8 வயசு மட்டும் பார்த்தது. ஒரு important point mention பண்ணிட்டு only English language studies மட்டும் நான் பார்த்தது. So there is some deficits in the study until it did look at global studies. And in the study வந்து at the effects of caregiver sensitivity. So எவ்வளவு sensitive on the caregiver and the பிள்ளைய வந்து பார்த்தது, எவ்வளவு responsive எவ்வளவு quick respond பண்ணினது அந்த பிள்ளைக்கு, எவ்வளவு appropriate respond பண்ணுது அந்த பிள்ளைக்கு. பிகாஸ் அந்த பிள்ளை வயசு கூட கூட அவைக்கு நீங்க அவைக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணலாம், அவைக்கு கூட பண்ணாங்க. ஸோ நீங்கள் அவன் டெவலப்மெண்ட்டுக்கு அப்ரோப்ரியேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணலாம். அந்த developmentally appropriate response பார்த்தது. And என்ன ஸ்டடி மெயினா பார்த்தது and conclude பண்ணது was that அந்த ரெஸ்பான்சிவா கேர் கிவிங் கொடுத்தால் then அந்த பிள்ளைக்கு then strong evidence இருந்தது அந்த பிள்ளைங்க language development better, அவன் cognitive development better, அவன் emotional regulation வந்து better. And then வந்து particularly வந்து அவை இந்த language milestones even earlier meet பண்ணுவீங்க நீங்கள் இந்த responsive caregiver கொடுத்தால். And வந்து அவன் cognition அவன் better perform பண்ணுவ ஸ்கூலுக்கு போக. So overall அந்த responsive caregiving வந்து அந்த பிள்ளைக்கு positively impact பண்ணுது. So நாங்கள் பேபிஸை பார்த்தால் பேபிஸ் யோசிச்சால் அவைக்கு எமோஷன்ஸ் இருக்கும், அவை அழுவின, அவைக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாத அவன் எமோஷன்ஸை. அப்ப வந்து அவைக்கு ஹெல்ப் தேவை அவன் கேர் கிவர்ல இருந்து. அவனுக்கு ஏன் கவலையா இருக்கணும், ஏன் அழியணும், அவைக்கு வந்து ஒரு வெட் நாப்பி இருக்குதோ அவை சேஞ்ச் பண்ணணும், அவைக்கு ஹங்க்ரி வந்து அந்த கேர் கிவர் தான் அவைக்கு ஹெல்ப் பண்ணி அந்த அவன் எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்கலாம். ஸோ இந்த பிள்ளை வந்து ப்ரொடியூஸ் ஹோமோன்ஸ், அதுல ஒரு ஹோமோன் வந்து ஆக்சிடோசின். ஆக்சிடோசினுக்கு கெமிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன் வந்து இன்க்ளூட் பண்ணதுக்கு அந்த குட் பேரண்ட் இன்ஃபன்ட் பாண்டிங். அப்ப அந்த பிள்ளை வந்து அந்த பேபியை நீங்கள் ஒரு கேர் கிவர் கம்ஃபர்ட் பண்ணினால் அவைக்கு சாப்பாடு பிரஸ்ட் ஃபீட் பண்ணிக்க அவை அந்த ஆக்சிடோசின் ரிலீஸ் பண்ணி அந்த அட்டாச்மெண்ட் வந்து அவைக்கு பாசிட்டிவா இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த நேரத்தில் அவைக்கு வேற கெமிக்கல்ஸ் லைக் என்டோர்பின்ஸ், என்கேஃபலின்ஸ் ரிலீஸ் பண்ணி அவன் பிரெயின் வந்து கூட டெவலப் பண்ணணும். என்ன ஹோமோனும் அவை ப்ரொடியூஸ் பண்ணலாம். இது வந்து கோர்ட்டிசோல். ஸோ கோர்ட்டிசோல் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹோமோன். இதை ரிலீஸ் பண்ணுறது அந்த ஃபைட் ஆர் ஃப்ளைட் ரெஸ்பான்ஸ்ல இருக்க. ஸோ ஒரு பேபி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க அதுக்கு கூட கோர்ட்டிசோல் இருக்கு அவன் சிஸ்டத்துல. அண்ட் பேசிக்லி வந்து இந்த அவன் ஸ்ட்ரெஸ் வந்து நாங்கள் ட்ரெஸ் பண்ண என்றால் அந்த கோர்ட்டிசோல் வந்து அவன் சிஸ்டத்துக்குள்ள சர்க்குலேட் பண்ணிக்கொண்டே இருக்கு. ஆல்சோ வந்து ஒரு அனிமல் ஸ்டடி இது கூட மெட்டர்னல் கோர்ட்டிசோல் பார்த்தது. ஸோ மெட்டர்னல் கோர்ட்டிசோல் பிரெக்னன்சியில வந்து ஹையா இருந்தால் இது வந்து அவை ஃபைண்ட் பண்ணியது என்னென்றால் அந்த பேபிஸ் இந்த பிரெயின்ல வந்து அவைக்கு ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் இருந்தது. அவன் அம்மாவுக்கு வந்து ஹை கோர்ட்டிசோல் லெவல்ஸ் இருந்திருந்தால் பிரெக்னன்சியில. ஸோ அவன் பிரெயின் கனெக்ஷன்ஸ் வந்து ஆல்சோ ஃப்ரம் ஹை கோர்ட்டிசோல் லெவல்ஸ். ஸோ என்னென்றால் வந்து அஃப்கோர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் அட்வர்சிட்டி அண்ட் பிரச்சனை எல்லாம் inevitable, இதை நடக்கலாம் அண்ட் இந்த சிச்சுவேஷன் நடக்கலாம். பட் வந்து என்னென்றால் நாங்கள் வந்து கேர்கிவர்ஸை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணி அந்த பிள்ளைய அவையோட என்கேஜ் பண்ணினால் தென் அவைக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சிச்சுவேஷன்ஸுக்கு அவையோட ஹெல்த்தி ரெஸ்பான்ஸ் டெவலப் பண்ணலாம். So finally வந்து நான் வந்து ஒரு ஃபைனல் ஸ்டடி பற்றி நான் கதைக்க போறேன். And this is a really important study வந்து பார்த்தது about like caregiving and பிள்ளைகளை வந்து எங்க வச்சு பார்க்கறது. So இது வந்து the Bucharest Early Intervention Project. And இது வந்து
randomized controlled trial, so very high, high quality study. And the parts compared when the பிள்ளையில வந்து ஒரு institutionல வச்சு வளர்க்குறது, like an orphanage, for example. And இது வந்து compare பண்ணினது அவை ஒரு ஃபேமிலியோட இருந்து ஒரு foster care environment பார்க்குறதோ நல்ல எது நல்ல பார்க்குறேன். So in the study, Romania நடந்தது, and it's 130 people who were randomly assigned. So ஒரு group வந்து நார்மலாவே அந்த இருந்த orphanageல நின்றவ, மற்ற group வந்து ஒரு foster care group வந்து assign பண்ணினாங்க. So என்ன பார்த்து வேண்டால் அந்த institutionalized அந்த orphanage groupல இந்த பிள்ளைகளுக்கு very minimal emotional and social stimulation நடந்தது. And in the environment என்ன நடக்கும் என்றால் அந்த staff மாறிக்கொண்டிருப்படியால் அவைக்கு high caregiver turnover. என்ன இது பிரச்சனை என்றால் அவைக்கு வந்து attachment form வந்து சரியான கஷ்டம், அந்த ஆட்கள் மாறிக்கொண்டிருப்பாங்க. So இந்த study பார்த்தது இந்த பிள்ளைகள் இந்த brain function, cognition, அவன் attachment abilities எப்படி இருக்கும். அவ என்ன பாயிண்ட் பண்ணினது என்றால் அந்த orphanage இருந்த பிள்ளைகள் வந்து அவைக்கு less brain activity and smaller brain volume இருந்தது. ஆனால் அவை வந்து நீங்களோட stable nurturing foster care environment பெற்றால், particularly for 2 வயசுக்கு முதல், then அவன் brain patterns were normal. And அவன் IQ scores வந்து அந்த institutionalized பிள்ளைகளை பார்த்து கம்பேர் பண்ணினால் அவன் IQ scores were higher. அவைக்கு better attachment formation இருந்தது, அவைக்கு better emotional regulation இருந்தது, and the brain activity patterns were more typical of a normal child. So in the 2 வயசுக்கு முதல் period also வந்து எனக்கு developmental gains நடக்கும் பிள்ளைகளுக்கு, and particularly sensitive in the period for attachment formation, language acquisition, cognition, growth, அப்படி. So இது ஒரு crucial time வந்து அவை ஒரு placement ஒரு stable home வைக்கிறதுக்கு. So மற்ற சாமான் இந்த institutionalized environment இருக்கிறது என்றால் அந்த caregivers மாறிக்கொண்டிருக்கிறபடியால் அது வந்து அவை எப்படி வந்து அந்த caregiver ரெஸ்பாண்ட் பண்றது வந்து மாறும். ஒவ்வொரு பர்சனும் வித்தியாசமா ரெஸ்பாண்ட் பண்றது அந்த பிள்ளைக்கு. ஸோ அவைக்கு அந்த கன்சிஸ்டன்சி இல்லை, அந்த பாசிட்டிவ் ஸ்டிமுலேஷன் இல்லை அந்த பிள்ளைக்கு. And இது வந்து would be different அவைக்கு ஒரு constant caregiver இருந்தால். So இந்த பிள்ளைல வந்து ஒரு longer termல வந்து follow up பண்ணி பார்க்க அது காட்டுது என்னென்றால் அந்த பிள்ளைக்கு கூட range of anxiety, அவைக்கு IQ scores வந்து குறைவா இருந்தது, and அவைக்கு chance of neuropsychiatric problems such as ADHD எல்லாம் கூடவா இருந்தது. The study was very significant historically, and காட்டுனது என்னென்றால் potential harms of sort of institutionalized development and then when several earlier when in the pillar of family based care நல்ல மண்டு கண்டுபிடிச்சா. So overall I guess when the main points வந்து brain development வந்து பிள்ளல் வந்து soon after conception brain development stronger, and இது வந்து it influence both genetic and environmental factors. Another main இது வந்து என்றால் அந்த early years வந்து very sensitive and critical period on the பிள்ளைகளுக்கு, and particularly on the experiences and the caregiving quality and very important on the பிள்ளை and the brain development. And so caregivers தான் அவைய support பண்ணி அவைக்கு help பண்ணணும் அவன் brain develop பண்றதுக்கு. Thank you. நன்றி டாக்டர் நிலானி. ஒரு விரிவான ஒரு விளக்கம், அதுவும் குறிப்பாக நிறைய ஆய்வுகளை முன்னிறுத்தின ஒரு விடயமாக உங்களுடைய கலந்துரையாடல் இருந்தது. இதனுடைய ஒரு சுருக்கமாக நான் குறிப்பிடுறேன்னு சொல்லி சொன்னால், குழந்தையின் வளர்ச்சி என்பது ஒரு கருவுற காலத்திலிருந்து தொடங்கி நாங்க கற்ப காலத்துல நாங்க நடந்து கொள்ற விஷயங்கள்ல இருந்து பிறகு குழந்தை பிறக்கிற நேரம், குழந்தை பிறந்தா பிறகு நாங்க அந்த பிள்ளைக்கான மூளை வளர்ச்சிக்கு எப்படி நாங்கள் உதவணும்ன்றதை விரிவாக குறிப்பிட்டிருந்தார். நாங்க கற்ப காலத்துல என்றது பார்க்கிற போது முக்கியமாக நாங்கள் உணவு ஊட்டச்சத்து என்றதுல மட்டுமில்லாம எங்களோட உளநலம், நாங்கள் எங்களோட உளநலத்தை நாங்கள் எவ்வாறு பார்த்து கொள்றோம்,
மற்றது நாங்கள் கர்ப்ப காலத்திலே எப்படி தொற்று நோய்கள்ல இருந்து விடுபட்டு எங்களை ஒரு சுகாதாரமான ஆரோக்கியமான ஒரு தாயாகவும் இருக்கிறோம். தாய் என்றது மட்டும் இல்லாம தந்தையின் பங்கு இருக்குன்றது ஊடாக பார்த்திருந்தோம். குழந்தை பிறப்பு கால கட்டங்கள்ல நாங்கள் பார்க்க வேண்டியது குழந்தைக்கு நெஞ்சு கொடி சுத்தி இருக்கிறதோ இல்ல குழந்தை வந்து பிறக்க வேண்டிய நேரத்துக்கு முன்னுக்கு பிறக்கிறதால ஏற்படுற விளைவுகள் சம்பந்தமாகவும் குறிப்பிட்டிருந்தார். குழந்தை பிறந்தா பிறகு நாங்கள் பார்க்கிற விஷயங்கள் என்று பார்க்க குழந்தைக்கு நாங்கள் எவ்வளவு பராமரிப்பு நாங்கள் செய்யறோம், அந்த குழந்தைக்கு வந்து எவ்வாறு நாங்கள் எங்கட கருத்துக்களையும் நாங்கள் சொல்றதனூடாகவும் நாங்கள் எங்களோட செயல்களினூடாகவும் நாங்கள் செய்கிற விஷயங்கள் அந்த பிள்ளையின் மூல வளர்ச்சிக்கு எவ்வாறு உதவி செய்கின்றதையும் விளக்கமாக குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக ஒரு வேற ஒரு நிர்வாகத்துக்கு கீழே வளர்ற குழந்தைக்கும் ஒரு குடும்பத்தோட வளர்ற குழந்தைக்கும் இடையில இருக்கிற வித்தியாசங்கள் அப்ப குடும்ப அமைப்புன்றது விட முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு என்றது தொடர்பாகவும் கதைச்சிருந்தார். மிகவும் நன்றி. ஆய்வுகளினூடாக நிறைய விஷயங்களை நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு கேட்கலாம். இல்ல நீங்க உங்களுக்கு கேள்வி கேட்கலான்னு சொல்லி சொன்னா நீங்க இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்லயும் நீங்க போட்டா நாங்கள் உங்களுக்கான விடைகளையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குமென்னு நினைக்கிறேன். கேள்விகள் கருத்துக்கள் குறிப்பிட இருக்கிறவர்கள் குறிப்பிடலாம்.